வணக்கம் நண்பா. நாம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, நம்ம சூர்யா நடிப்புல வெளிவந்திருந்த வாரணமாயிரம் திரைப்படத்தோட ரீ ரிலீஸ் இன்னைக்கு நான் வந்துட்டு அட்டெண்ட் பண்ணியிருந்தேன். ஸோ அது எப்படி இருந்தது அப்படிங்கிறத நான் உங்க கூட வந்துட்டு ஷேர் பண்ணிக்க போறேன். ஃபர்ஸ்ட் இந்த வாரணமாயிரம் ரீ ரிலீஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏதோ ஒரு புதுப்படம் பார்த்த ஃபீல் இருந்தது. ஏன்னா வந்து தியேட்டர் ஹவுஸ்ஃபுல்லா இருந்தது. மக்கள் எல்லாரும் அவ்வளோ அழகா வந்துட்டு ஆடியன்ஸ் வந்துட்டு என்ஜாய் பண்ணி பாக்குறாங்க. ஒவ்வொரு சீனும் அடுத்தடுத்த சீன் என்னென்ன வரும்னு தெரியும். இப்போ வாரணமாயிரத்தோட கதை எடுத்துக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் சீன்லேயே வந்துட்டு நம்ம சூர்யா வந்துட்டு அப்பாவை கேரக்டர் பண்ணியிருப்பார், பையனை கேரக்டர் பண்ணியிருப்பார். அப்போ வந்துட்டு இறந்து போயிடுறாரு. ஸோ ஃபோன் வருது, இது மாதிரி வந்துட்டு ஆர்மியில் இருக்கிற சூர்யாவுக்கு ஃபோன் போது அப்பா பாஸ்ட் அவேன்ட்டு உடனே அந்த இடத்துல இருந்து சூர்யா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மிஷின் ரெஸ்கியூ பண்ண போயிட்டு இருக்கிறாரு. அப்போ உட்காந்து கதையை ஸ்டார்ட் பண்ணுறாரு. எங்கள் அப்பா தான் என்னோட இன்ஸ்பிரேஷன், எங்கள் அப்பா தான் என்னோட ஹீரோ அப்படின்ட்டு. ஸோ இவரோட ஒரு லைஃப் ஜெர்னி, அவங்க அப்பாவுக்கு வந்துட்டு எப்படி கல்யாணம் ஆச்சு சிம்ரனோட, அதுக்கு அடுத்தது குட்டி சூர்யா பிறகுறாரு. குட்டி சூர்யாவோட லைஃப்ல அதுக்கு அடுத்தது மேகனா எப்படி உள்ள வராங்க, மேகனுக்கு அப்புறம் பிரியா எப்படி உள்ள வராங்க, மொத்த லைஃப் ஹிஸ்டரியை வந்து ஒரு படம் வந்து ஓட்டி கடைசியா வந்துட்டு சூர்யா அந்த மிஷின் ரெஸ்கியூலாம் வந்து பண்ணிட்டு நம்ம வீட்டுக்கு வந்து வராரு. இதுதான் வந்து மொத்த படமே வந்து கதையா அமைஞ்சிருக்கும். ஸோ இந்த படத்துல நான் இந்த ஒரு ரீ ரிலீஸ்ல ரசிச்சு பார்த்ததை உங்க கூட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மொத்தமா வந்துட்டு படத்துல ஏகப்பட்ட படங்கள் இருக்கும், 6-7 படம் இருக்கும். அதுல வந்துட்டு ஏத்தி இந்த அனல் மேலே பனித்துளி, அடியே கொள்ளுது, அவ என்ன தேடி வந்த அஞ்சலை, இது அத்தனையுமே வந்துட்டு பயங்கரமா வந்துட்டு ஃபேன்ஸ் வந்துட்டு என்ஜாய் பண்ணி பாடினது மட்டும் இல்லாம ஆண்டவும் செஞ்சாங்க. முக்கியமா ஏத்திக்கு கீழே வந்துட்டு ஃபுல்லா வந்துட்டு டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி அவ என்ன தேடி வந்த அஞ்சலைக்கு மொத்த தேட்டருமே எந்திரிச்சு கீழே இறங்கி ஆடிட்டு இருந்தது. அது அந்த பாட்டு ஆடி முடிச்சதுக்கு அப்புறமேட்டு திரும்ப அந்த பாட்டை வந்துட்டு ஒன்ஸ் மோர் வந்து போட்டிருந்தாங்க. நான் இந்த படம் வந்துட்டு இப்போ ஒன்ஸ் மோர் அப்படிங்கிறது நிறைய வந்துட்டு சென்னை சைடு வந்து போடுவாங்க தான். பட் இங்க நான் இப்போ ஆஸ்கரா இங்க சேலம்ல வந்து பார்த்திருந்தேன். ஸோ இந்த தேட்டர்ல வந்துட்டு எல்லாருமே திரும்ப ரிட்டர்ன் வந்து சேர்ல உட்காந்ததுக்கு அப்புறம் திரும்ப அந்த பாட்டை ஒன்ஸ் மோர் போட்டு திரும்ப எல்லாருமே போயிட்டு திரும்ப அதே வைபோட வந்துட்டு என்ஜாய் பண்ணி பார்த்த விஷயங்கிறது எனக்கு வந்து ரொம்ப புதுசாகவும் வந்துட்டு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம இது வரைக்கும் ஒரு வீடியோல பார்த்துட்டு இருந்தோம். நாமளே இப்போ நேரில் உட்காந்து பார்க்கும்போது அந்த ரீ ரிலீஸோட ஒரு வைப்புங்கிறது ஃபுல்லாவே கிடைச்சது இந்த திரைப்படத்தில். அதுக்கப்புறமேட்டு சூர்யாவோட பர்ஃபார்மன்ஸ் அப்படியே பார்க்கும்போது ஆளும் உட்காந்து பார்த்துட்டு இருக்கோம். அப்பா சூர்யா, பையன் சூர்யா, சின்ன வயசு, இப்போ வந்துட்டு வயசான கெட்டப்பட்டு அத்தனை வேரியேஷன்ல இந்த படத்தை வந்துட்டு அவ்வளோ சூப்பராக வந்து கொடுத்துருந்தாங்க. இந்த சைடு மேகனா அவ்வளோ அழகான இப்போலாம் வந்து படம் பார்க்கும்போது சமீர் ரெட்டியை ரொம்ப மிஸ் பண்றோம் அப்படின்ட்டு எனக்குலாம் வந்துட்டு அவ்வளோ வந்துட்டு ஹார்ட் பிரேக்கிங் மூமெண்டா வந்துட்டு இருந்துச்சு. அதுவும் முக்கியமாக சமீர் ரெட்டி அந்த சாவர சீக்வன்ஸ், அதுக்கப்புறமேட்டு சூர்யா வந்து ட்ரக்ஸுக்கு அடிக்ட் ஆகுறது, அதுல இருந்து அவங்க ரிலீஃப் ஆகி வெளியே வந்துட்டு அந்த உடம்பு வந்து மெயின்டைன் பண்ற காட்சிகள், அதுக்கப்புறமேட்டு அந்த ஃபிளைட் காட்சியில வந்துட்டு சின்னத ஒருத்தர் மொமெண்ட்ல வந்து மீட் பண்ணிருப்பாரு. அவங்க பையனை எவனை கடத்திட்டாங்க இந்த விஷயம் தெரிஞ்சு அங்க போய் பார்த்து அந்த பையனை ரெஸ்கியூ பண்ணி கூப்பிட்டு ஒரு ஆபரேஷன் படமே வந்துட்டு போன தெரியல 3 மணி நேரம் அவ்வளவு சூப்பரா வந்துட்டு போயிருந்தது. மொத்தமா வந்துட்டு இந்த படம் வந்துட்டு ஒரு ஃபீல் குட் மொமெண்டாவும் அதே மாதிரி ரீ ரிலீஸுக்கு ஏத்த படமா வந்துட்டு இருந்துச்சுன்னு தான் சொல்லி ஆகணும். அடுத்தடுத்த காட்சிகள் வந்து முக்கியமா அந்த ஹாய் மாலினி டயலாக் சொல்லணும். ஸோ பின்னாடி அத்தனை பேருமே சொல்லிட்டு ஹாய் மாலினி நான் இதை சொல்லி ஆகணும் அப்படின்ட்டு அதே ட்ரெயின் சீக்வன்ஸ்ல அதே மாதிரி அதை ரீக்ரியேட் பண்ணது என்னடா பண்றாங்க என்னென்னமோ பண்றாங்களா அப்படின்ட்டு நம்ம வந்துட்டு ஏதோ புது படத்தை ஆணும் உட்காந்து மெயின் சிறத்து பார்த்த மாதிரி இருந்தது. இப்போ ஒரு புது படம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த படம் எப்படி இருக்கும், அடுத்து என்ன நடக்க போகும் ஒன்றும் தெரியாது. நாமளும் வந்துட்டு ஒரு மாதிரி வந்துட்டு ஒரு எண்ணத்திலேயே வந்து பார்த்துட்டு இருப்போம், சிரிப்பு வந்தால் மட்டும் சிரிச்சிட்டு இருப்போம்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இந்த படம் இப்படிதான் இருக்கும் அப்படின்ட்டு ஆல்ரெடி எல்லாத்துக்கும் முன்னாடியே தெரிஞ்சிருந்தது. அதே மாதிரி என் கூட வந்தவங்கள இந்த படத்தை இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு பார்க்கறதுனால அவனுக்கு ஒரு வேற மாதிரியான வைப் வந்து கிரியேட் ஆயிடுது. இன்னும் எல்லா சீனுக்கும் ரசிக்கிறாங்க, சிரிக்கிறாங்க, விசில் அடிக்கிறாங்க, கத்துறாங்க அப்படின்ட்டு அவ்வளோ சூப்பராக வந்துட்டு என்ஜாய் பண்ணி பார்த்த ஒரு மொத்த ஒரு ஆர்ட்ஃபுல் ஒரு மூவியா வந்துட்டு இந்த வாரணமாயிரம் வந்துட்டு அமைஞ்சிருந்தது. சின்ன வயசுல பார்த்தப்ப எனக்கு இந்த படம் வந்துட்டு சுத்தமாக வந்துட்டு அவ்வளோக்கா வந்துட்டு பிடிக்கல, இது உண்மை. இதுக்கு அடுத்தது கொரோனா டைம்ல இந்த படத்தை நான் உட்காந்து பார்த்தேன். ஆனால் அவ்வளோ சூப்பராக இருந்தது படம். இதுக்கப்புறமேட்டு தேட்டரில் பார்க்கும்போது இன்னும் வந்துட்டு பிரம்மாண்டமாக வந்துட்டு எனக்கு இப்போ எடுத்து ரிலீஸ் பண்ண மாதிரி ஒரு படமாக தான் ஃபீல் வந்து கொடுத்துருந்தது. ஸோ நீங்கள் இந்த ரீ ரிலீஸில் எந்த படத்தை ஃபர்ஸ்ட் தேட்டரில் போய் பார்த்துருந்தீங்க, அதே மாதிரி எந்த படம் நீங்கள் ஃபுல்லாக வந்து என்ஜாய் பண்ணீங்க, இந்த வாரணமாயிரம் ரீ ரிலீஸ் அட்டன் பண்ணிட்டீங்களா இல்லை போறீங்களா இல்லையா அப்படிங்கிற உங்களோட ஒப்பீனியன்லாம் நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் வந்துட்டு தட்டி விடுங்க. நான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் அட்டன் பண்ண ஒரு ரீ ரிலீஸ் படம் இதுதான். இதுக்கு முன்னாடி வரைக்கும் ரீ ரிலீஸ் படம் வந்து நிறைய ஆயிருக்கு சேலம்ல, ஆனால் நான் பெருசாக வந்து அட்டன் பண்ணது கிடையாது. ஆனால் இப்போ இந்த ஒரு வாரணமாயிரம் வந்துட்டு எனக்கு வந்து ஒரு ஃபுல்ஃபில்டாக இருந்தது. அடுத்த ரீ ரிலீஸ்க்கு என்னால் முடிஞ்சா நான் அட்டன் பண்ணிட்டு நான் அதுக்கான ஒரு எப்படி இருந்தது அப்படிங்கிறது நான் என்னோட ரிவ்யூ உங்க கூட வந்துட்டு ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சது லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சது உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஃபார் மோர் சினிமா அப்டேட்ஸ் மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.